வணக்கம். ஊடகங்களை மிகவும் கீழ்த்தரமாக மதிக்கும் விஜய், அதே விஜயை தூக்கி பிடிக்கும் ஒரு சில ஊடகங்கள். மர்மம் என்ன? இன்னொன்று, இந்த மக்கள் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். பொதுவா தேர்தல் அப்படின்னா மக்கள் எப்பவுமே பரபரப்பாயிருவாங்க. மக்களை தாண்டி பல ஊடகங்கள் பரபரப்பா ஆகிடுவாங்க. அதுலயும் எல்லா காலகட்டத்திலும் என்ன நடக்கும் அப்படின்னா, 2 முனை போட்டி ரொம்ப பலமா இருக்கும். இன்னொன்னு 3வது ஒரு முனை போட்டி வந்தது அப்படின்னா, அதுல பல கட்சிகள் முன்னுக்கு வருவாங்க. அதுலயும் குறிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கட்சிகள் மக்களுக்காக களமாடி இருப்பாங்க, ஒரு போராட்டத்தில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல மக்கள் பணி ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கும். ஆனா இந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 4 முனை போட்டி, 5 முனை போட்டி எல்லாமே சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல மக்களுக்காக போராடி இருப்பாங்க. ஏதோ ஒரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்காகவோ யாருக்காகவோ போராடி இருக்கலாம். ஆனா தாவேக அப்படிங்கிற ஒரு கட்சி திடீர்னு தோன்றின கட்சி. அந்த கட்சிக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எந்தவித அரசியல் அறிவும் இல்லாத தலைவர்கள், அதாவது செங்கோட்டையன் மாதிரியான விதிவிலக்கான 1-2 பேரு. செங்கோட்டையனே சைலண்ட் மோட்ல தான் இருக்காரு. அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா, அது ஒரு கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்பும். ஆனா என்ன அப்படின்னா, ஜனநாயக நாட்டுல 18 வயசுக்கு மேல உள்ளவங்க வாக்களிக்கலாம், யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கிறப்ப, இது ரொம்ப யதார்த்தமா ஒரு பக்கம் பார்க்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த கட்சிகள் பொதுவா ஒரு தலைவர், கட்சி தலைவர் அப்படின்னா, கட்சி தலைவர் இல்லைங்க, ரஜினிகாந்த் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் சினிமாவில் இருக்கக்கூடியார். அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஊடகம் மைக்க நீட்டினா அவருக்கு என்ன முடியுமோ அந்த கருத்தை சொல்லிட்டு போறாரு. ஒண்ணுமே இல்லைன்னா கூட நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லிட்டு போறாரு. யாரு? ரஜினிகாந்த். கமல்ஹாசன் கேட்டா என்ன தெரியுதோ அதை பேசுறாரு. அதே மாதிரி சாதாரணமான ஒரு ஒன்றிய கவுன்சிலர்கிட்ட போய் நீங்க மைக்க நீட்டினீங்க அப்படின்னா, அந்த ஒன்றிய கவுன்சிலர் அவருக்கு என்ன தெரியுதோ, அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கான பதில சொல்லிட்டு போறாரு. ஆனா விஜய் பண்ற வேலையை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அப்படியே எதிரா இருக்கும். ஒரு ஊடகம் என்ன போடுறாங்க அப்படின்னா, அந்த ஊடகவியலாளர்களை பார்த்து கண்ணாடியை இறக்கிய விஜய், கார் கண்ணாடியை இறக்கிய விஜய், இதெல்லாம் ஒரு செய்தி அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு வெட்கங்கட்ட விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு ஊடகமா அந்த ஊடகம் இருக்கும். இப்போ ஊடக அறம்னு ஒண்ணு உண்டுங்க. அது என்னங்க ஊடக அறம் அப்படின்னா, குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். ஆனா ஒரு சில ஊடகங்கள் இதை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம நிறைய எழுப்ப வேண்டியிருக்கு. நீங்க பெரும்பாலான ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு சில ஊடகங்கள் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு சில ஊடகங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாவேக ஆட்சியை பிடிக்கும் சொன்ன உடனே ஒரு சிலருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே இருந்தாலும் பரவாயில்லையே அப்படிங்கிற இடத்துல இருக்கு. பொதுவா ப்ரீ போல் எக்ஸிட் போல் அப்படிங்கிற கணக்கு உண்டு. ப்ரீ போல்னா என்ன அப்படின்னா, மக்களுக்கு இதுக்கு முன்னாடியான மனநிலையை கட்டமைக்கிறது, தகவமைக்கிறது, வடிவமைக்கிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள்ல எல்லாம் தொலைக்காட்சி கிடையாது. அப்ப ஒரு ஊடகம் அல்லது ஒரு பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க அப்படின்னா, அது ஒரு டீ கடையிலையோ சலூன்லயோ அந்த யாராவது ஒருத்தர் படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் சத்தமா படிப்பார். இதை பார்த்துட்டு அங்க ஒரு பெரிய விவாதம் நடக்கும். அதுக்கு பிறகு அங்க இருந்து கிளம்பி வர்றவங்க வீட்டிலேயோ மற்ற பொது இடங்கள்லயோ இந்த விவாதத்தை தொடருவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு கணக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த கட்சி தானே ஜெயிக்க போகுது, ஏன் தோக்குற கட்சிக்கு போட்டுக்கிட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு சிலருடைய அறவுரை மனநிலையை அந்த கட்சி பக்கம் சாயறதுக்கான ஏற்பாடு தான் இந்த ப்ரீ போல் அப்படிங்கிறது. சரி, இப்ப எக்ஸிட் போல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த எக்ஸிட் போல எப்படி வச்சு கணக்கு பண்றாங்க அப்படின்னா, நாங்க மைக்க நீட்டினோம், அவங்க பேட்டி கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. மைக்க யாருக்கிட்ட நீட்டுறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. சராசரியா மைக்க நீட்டணுமா, இல்ல நமக்கு வேண்டிய ஆட்களுக்கிட்ட மைக்க நீட்டணுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. நீங்க ஒரு சாதாரணமான ஒரு யூடியூப் சேனல் வேண்டிய ஆட்கள்கிட்ட மைக்க நீட்டி போட்டுடலாம். ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இதுக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லயே அவங்க தான் தாவேகா அப்படிங்கிற கட்சி வரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்ப இந்த மக்கள்கிட்ட போய் மைக்க நீட்டினது அல்லது கருத்து கேட்டது, நாங்க நோட் பண்ணோம், குறிச்சோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எந்த வகையான மனநிலை? களத்துல போய் மக்கள்கிட்ட நின்ன பல பேருக்கு தெரியும்.
தாவேக்காவை சேர்ந்த 4 பேர் 2 பேர் துண்டை போட்டுக்கிட்டு அவங்க பண்ண அலப்பறை தெரியும். இன்னொன்னு, தாவேக்காவை சேர்ந்தவங்க நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லி பல பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட யாருமே நாங்க ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற இடத்துல எந்த இடத்துலையுமே சொல்லல. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனம் இந்த கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம்? இந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. இது எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்னா, ஏற்கனவே பிரதமர் மோடிக்காக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்ட நிறுவனம். அந்த கருத்து கணிப்பு தலைகீழா மாறிடுச்சு. நீங்க இன்னொன்னையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற அந்த நிறுவனம் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட ஒரு சில தொலைக்காட்சிகள் நீங்க கவனிச்சு பாருங்களேன். எந்தெந்த தொலைக்காட்சிகள் வெளியிட்டாங்க அப்படின்னா, அந்த தொலைக்காட்சிக்கும் இந்த நிறுவனத்துக்கும் உள்ள தொடர்பு, இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் பாஜக, இன்னொன்னு தாவேக்காவுக்குள்ள தொடர்பை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, காலங்காலமா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் உடைய பி டீம் தான் தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை நிறுவனமாக்குறது மாதிரி தான் எந்தெந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் மோடிக்கு கருத்து கணிப்பு வெளியிடுச்சோ, அதே நிறுவனம் தான் தாவேக்கா விஜய் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு வெளியிடுது. எந்த நிறுவனம் இந்த சொன்னுச்சோ அதே சொன்ன விஷயத்த அதே தொலைக்காட்சி தான் ஒளிபரப்புது. அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எந்த தொலைக்காட்சி ஒளிபரப்புதோ அதே தொலைக்காட்சி இங்கே ஒளிபரப்புறப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படிங்கிற குட்டையில ஊர்ன மட்டை தான் தாவேக்கா அப்படிங்கிறத ரொம்ப நிறுவனமாகிறது மாதிரி இந்த தொலைக்காட்சி, அதே மாதிரி அந்த எக்ஸிட் போல் நிறுவனம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் அப்படின்னா, ஒரு ஊடகம் அப்படின்னா தன்னை மதிக்கிறவனை கொஞ்சமாவது மதிக்கணும். யோசிச்சு பாருங்களேன். அப்ப யாரோ மைக்க நீட்டினா பதில் சொன்னா கூட விஜய் இதுவரைக்கும் எந்த ஒரு தொலைக்காட்சிக்கும் தொலைக்காட்சியை விட்டுருங்க. ஏன்னா நீங்க லைவா போடும்போது சிக்கலாயிரும், எடிட் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. எந்த ஒரு நாளிதழுக்கும் இல்லை எந்த ஒரு வார இதழுக்கும் எந்த ஒரு மாத இதழுக்கும் இதுவரைக்கும் பேட்டி கொடுக்கல. அப்ப என்ன அப்படின்னா, நீ எல்லாம் எனக்கு ஆள் கிடையாதியா அப்படிங்கிற இந்த விஷயம்தான் விஜய் பண்ற வேலை. ஆனா இவ்வளவு பண்ற விஜய்க்கு எதுக்கு அந்த அளவுக்கு கொடி பிடிக்கணும் பல ஊடகங்கள் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. ரொம்ப எளிமையான விஷயம் தான். எதுக்கு கொடி பிடிக்கிறாங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒன்றை தவிர வேற எதுக்கும் கொடி பிடிக்கல. சரி, மக்கள் பிரச்சனை இவங்களுக்கு முக்கியமானா மக்கள் பிரச்சனைக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு கிடையாது. மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் தான் ஒரு வகையான மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்தி ஒரு மக்கள் மனநிலையில திரும்ப திரும்ப அதையே பேச வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது ஒரு வகையான மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. சரி, விஜய் இன்னொன்னு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, திடீர்னு போடுறாங்க, விஜய் பனையூரில் கூடும் தொண்டர்கள் அல்ல, பனையூரில் கூடும் தாவேக்கா வேட்பாளர்கள் அப்படின்னு. அப்படி சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான், அதெல்லாம் இல்லைங்க, தலைவர் 468 பேருக்கும் போஸ்டிங் கொடுத்துட்டாருன்றா. யாரா 468 பேர் அப்படின்னா, இந்த வேட்பாளர்கள் தான். இல்லடா 234 பேர் தானடா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு இணை வேட்பாளர் ஒருத்தர் இருந்தாங்கல்ல, எல்லாருக்கும் சேர்த்தே தலைவர் கொடுத்துட்டாரு. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு. அதெல்லாம் தலைவர் நினைச்சா கொடுப்பாருங்க அப்படிங்கிறான். அவன் என்ன மனநிலையில அவனை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, மாட்டுக்கு 4 கால் நம்ம அப்படி சொன்னா, பைத்தியமானி 8 கால் நான் பார்த்தேன் அப்படின்பா. இல்லையடா, எங்க தலைவரே சொல்லிட்டாரு மாட்டுக்கு 8 கால் அப்படின்னு, நீ என்ன சொல்றது அப்படிமா. இப்ப இந்த வகையான மனநிலையில ஒரு சில பேரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஊடகங்கள் சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆகா இது உண்மையோ அப்படின்னு நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா, எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியான இடத்துல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க திரும்ப திரும்ப மக்கள் மனநிலையை தகவல் வைக்கிறப்ப அப்ப இவர் சரியானவரோ, இது கோயபல்ஸ் பண்ண வேலை. கோயபல்ஸ் எப்போ பண்ண வேலைய இன்றைக்கு ஒரு சில ஊடகங்கள் யோசிக்காம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வலைக்குள்ள ஒரு சில பேர் சிக்கிக்கிட்டும் தடுமாறக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனா விஜய் அவருடைய வேலை என்ன அப்படின்னா, ஏற்கனவே மக்களை, இளைஞர்களை, குறிப்பிட்ட இளைஞர்களை கொஞ்சம் கூட சிந்திக்க விடாம தான் ஒரு ஆளு ஆட்சிக்கு வரணும், தான் ஒரு ஆளுக்கு அரசியல்ல வரணுங்கிறதுக்காக பல குடும்பங்களை நீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, பல குடும்பங்களை மனவியல் ரீதியாகவும் சிதைச்ச அந்த மோசமான இடம் விஜய்க்கு உண்டு. அப்படிப்பட்ட விஜய இனம் கண்டு மக்கள், நான் உண்மையிலே ஒரு வருத்தத்தோட தான் அதை பதிவு பண்றேன்.
அப்படிப்பட்ட விஜயை இனம் கண்டு மக்கள் ஒதுக்க வேண்டிய வேலை தேவை எல்லாமே இருக்கு. ஒரு அரசியல் தலைவன் அப்படின்னா உங்களை அறிவை மேம்படுத்தினா அப்படின்னா அவன் உண்மையான அரசியல் தலைவன், உங்க மேல அக்கறை உள்ள அரசியல் தலைவன். உங்களுடைய சமூக அந்தஸ்தை ஒரு அரசியல் தலைவன் மேம்படுத்தினா அப்படின்னா அவன் தான் உண்மையான உங்களை நேசிக்கக்கூடிய அரசியல் தலைவன். மாறாக உங்களுடைய அறிவை சிறுமைப்படுத்தி உங்களுடைய மூளையை பிறழ்வை ஏற்பட செய்தான் அப்படின்னா அவன் ஒரு நல்ல அரசியல் தலைவன் கிடையாது, அவன் ஒரு மோசமான அரசியல் தலைவன். அவனுக்கு மக்களை பத்தின எந்த அக்கறையும் கிடையாது. தான் மட்டும்தான் அந்த உலகத்துல நல்லவனா இருக்கணும், நல்லவனான்னு சொல்றது தப்பு, தான் மட்டும்தான் இருக்கணும், மத்தவன் தனக்காக அடிமையா இருக்கணுங்கிற மோசமான மனநிலையை உள்ள ஒருத்தனால மட்டும்தான் இப்படி இயங்க முடியும். அறிவாளிகளை உருவாக்காத, இன்னும் சொல்ல போனா சிந்திக்க விடாத ஒரு விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ண வேண்டிய தருணம் இது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். தேர்தல் 2 நாள் இருக்கு, வாக்கு எண்ணிக்கை வரட்டும், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.